அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்பொழுது பார்க்கின்ற அந்த ஜாதக கட்டத்திலே காட்டப்பட்டிருப்பது மேச ராசிக்குள் செவ்வாய் பகவான் இருக்கின்றார். இந்த மேசத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும், மே மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் தற்பொழுது நடைபெறுகின்ற கிரக பெயர்ச்சி நிகழ்ச்சியிலே இந்த ப்ரெசண்ட் பிளானட்டரி மூவ்மெண்ட், இந்த நிகழ்கால கிரக இடப்பெயர்ச்சி வீடு பெயர்ச்சியின் சுழற்சியிலே இந்த செவ்வாய் பகவான் இந்த வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதி இந்த மேச ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். அங்கே ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் அவர் அந்த மேச ராசியிலே சஞ்சரிக்கின்றார். இந்த மேச ராசி என்பது இந்த செவ்வாய் ராசிக்கு ஆட்சி வீடாகும். அவ்வாறு இந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அமர்வதனாலே மேஷ ராசியிலே சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கும், அதாவது அஸ்வினி, பரணி மற்றும் கார்த்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்து மேஷ ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கும், மகரம் ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கும், சந்திரன் மகர ராசியில் இருக்க, அதாவது உத்திராடம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவோணம் மற்றும் அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்து சந்திரன் மகரத்தில் இருக்க பிறந்த மகரம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும், துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும், துலாம் ராசியிலே சந்திரன் இருக்க, அதாவது சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் ஆகியவற்றில் பிறந்து துலாத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது துலாம் ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கும், கடகம் ராசியிலே சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கும், அதாவது புனர்பூசம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும், பூசம் நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், அவ்வாறு கடகத்திலே சந்திரன் இருக்க பிறந்த நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கும், அதாவது மேஷம் ராசியிலும் மகரம் ராசியிலும் துலாம் ராசியிலும் மற்றும் கடக ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் தன் சொந்த வீடாக மேசத்திற்கு இடப்பெயர்ச்சியாக வருவது இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் ருச்சக யோகத்தை கொடுக்கின்றது. மேச ராசிக்கு 1ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெறுகின்றார். மகர ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகின்றார். துலாம் ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகின்றார். கடகராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகின்றார். அவ்வாறு அமைவது இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் ருச்சக யோகத்தை கொடுக்கின்றது. மேஷம், மகரம், துலாம், கடகம் ஆகிய ராசிகளுக்கு ருச்சக யோகத்தை கொடுக்கின்றது. இந்த ருச்சக யோகத்தின்படி இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் தைரியம் அதிகமாகும். தைரியத்தை கொடுக்கும். அவர்களுக்கு ஆக்ரோஷம் உண்டாகும். தனக்கு கிடைக்க வேண்டியது, சாதிக்க வேண்டியது முடியாமல் போனால், முறையற்றி அவர்களும் செயல்பட்டால் அதை பொறுக்க முடியாமல் ஆக்ரோஷம் கூடும். தலைமை பண்பு அவர்களுக்கு அதிகமாகும். அவர்களுக்கு வலிமை அதிகமாகும். மேலும் இந்த காலகட்டத்திலே இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சொத்து சேர்க்கை அதிகமாகும். அவர்கள் இந்த 4 ராசிக்காரர்களும் ராஜா போன்ற வாழ்க்கை வாழ்வார்கள். இந்த மேஷராசியிலே செவ்வாய் பகவான் பிரவேசித்து ஆட்சி பலம் பெற்று அமைகின்ற இந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் ருச்சக யோகத்தின்படி இந்த பலாபலங்கள் கிடைக்கவிருக்கின்றன என்பதை அறிவீர்களாக. அதுபோல
இந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் 19ஆம் தேதி வரையிலும் மேஷத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்வதனாலே இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் பகவானே. விருச்சிக ராசிக்கு அதிபதி இன்னொரு வீட்டிலே மேஷத்திலே 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுவதனாலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அது நன்மையை கொடுக்கக்கூடிய காலமாகும். விருச்சிக ராசிக்கு அதிபதி மேசராசியில் ஆட்சி பலம் பெறுவதனாலே 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுவதனாலே இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு, அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை ஆகிய நட்சத்திரங்களை பிறந்து சந்திரன் விருச்சிகத்தில் இருக்க பிறந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அந்த ராசியாதிபதியாகிய விருச்சிக ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலே மேஷத்திலே ஆட்சி பலம் பெறுவதனாலே இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே, அதாவது இந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கும். அவர்கள் மேற்கொண்ட காரியத்திலே, செயல்பாடுகளிலே அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அவர்கள் தங்களுடைய எதிரிகளை எல்லாம் முறியடிப்பார்கள் இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்கள். மேலும் 6ஆம் இடத்திலே ராசியாதிபதி ஆட்சி பெற்று அமர்வதனாலே இந்த காலகட்டத்திலே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கடன் தீரும். அவர்களுக்கு கடனை வெல்வார்கள். அவர்கள் பட்ட கடனையெல்லாம் தீர்த்து வெற்றி கொள்வார்கள். நோய் வெல்வார்கள். வந்த நோயெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிப்போய்விடும். சத்ருவை வெல்வார்கள். எதிரிகளை, பகைகளை வெல்வார்கள். மேலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அவருடைய உடல் உழைப்பால் அவர்கள் உயர்வு காண்பார்கள். வாழ்க்கையிலே முன்னேறுவார்கள். மிகப்பெரிய வெற்றி, எதிர்ப்புகளை முறியடித்தல், கடன், நோய், சத்ரு ஆகியவற்றை வெல்தல், உடல் உழைப்பால் உயர்வுதல் ஆகிய பலாபலன்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் மேச ராசியிலே பிரவேசித்து ஆட்சிபலம் பெற்று பிரவேசித்து சஞ்சரிக்கின்ற காலமாகிய இந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் அறிவீர்களாக. அதுபோல இந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் 19 வரையிலும் மேசராசியிலே பிரவேசித்து ஆட்சி பலம் பெற்று 40 நாட்கள் அங்கே சஞ்சரிக்கின்ற செவ்வாய் பகவான் அவ்வாறு சஞ்சரிப்பதனாலே சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு மகம், பூரம், உத்திர 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்து அவர்கள் பிறகின்ற பொழுது சிம்மத்திலே சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு, சிம்ம ராசி சார்ந்தவர்களுக்கு 9ஆம் இடத்திலே, சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்திலே அந்த 9ஆம் இடத்திற்கு அதிபதி ஆட்சி பலம் பெற்று பிரவேசித்து சஞ்சரிப்பதனாலே அந்த மே 10 முதல் ஜூன் 19 வரை உள்ள 40 நாட்களுக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பல முன்னேற்றங்கள், தொழில் முன்னேற்றம் காண்பார்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பண வரவு அதிகமாகும். இவர்கள் சொத்து சேர்ப்பார்கள். இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொள்வார்கள். இந்த சிம்ம ராசி சார்ந்த அன்பர்களுக்கு 9ஆம் இடத்திலே 9 கூடியவன் ஆட்சி பெற்று பிரவேசிப்பதனாலே இந்த சிம்ம ராசி சார்ந்த அன்பர்களுக்கு தந்தை வழி நன்மைகள் கிடைக்கும். வீரம் அதிகமாகும், தைரியம் அதிகமாகும். இப்படிப்பட்ட பலன்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கவிருக்கின்றன. மேலும் அதே சமயத்திலே இந்த காலகட்டத்திலே இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகும். இவ்வாறாக மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் தன் சொந்த வீடாகிய மேஷத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதனாலே மேஷம், மகரம், விருச்சிகம், கடகம் மற்றும் துலாம் மற்றும் சிம்மம் ஆகிய 6 ராசிக்காரர்களுக்கு கிடைக்கவிருக்கின்ற பலாபலன்களை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.